ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொடி இட்லி. இந்த பொடி இட்லி பண்ணுறதுக்கு இங்கே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இங்கே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் நல்லா முழுசாக வதங்கி வெந்துடக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இட்லி சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு 2.5 பிளேட் அளவு மினி இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா சூடாக இருக்கணும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணி எடுத்துக்கணும். சூடான இட்லியை தான் இதில் போடணும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஆயில் எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மிச்சம் இருக்கிற அந்த இட்லி பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் இட்லி பொடி நல்லா ஒட்டிக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சூடாக ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.